அமெரிக்காவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க இப்போ ஒரு அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க. இந்த கான்ஃபிளிக்ட்ல இதுக்கு முன்னாடி உயிரிழந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை 6 பேரை நம்ம அந்த லிஸ்ட்டை ஃபுல்லா பார்த்தோமா, யார் யாருன்னு எல்லாரையும் பார்த்தோமா. இந்த பட்டியல இன்னொருத்தர் அடைஞ்சிருக்காரு, 7வது அமெரிக்கன் சோல்ஜர். ஆக்சுவலா இப்ப நடந்த கடைசி ஸ்ட்ரைக்ல கொல்லப்பட்டவர் கிடையாது. ஆக்சுவலா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல அப்பவே அவரு காயப்பட்டு இருக்காரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. பட் அவரை காப்பாற்ற முடியல. அந்த காயம் படுகாயமா இருக்கவே அவரோட உயிர் போயிடுச்சுங்க. இந்த விஷயத்தை தான் அமெரிக்க பாதுகாப்புத்துறை இப்ப அறிவிச்சிருக்காங்க. இப்படி அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஒருத்தர் உயிர் போக போக எதிரிகள் சார்ந்து 100 பேர் உயிர்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. எப்படி இந்த காசா இஷ்யூல இஸ்ரேல் படையில ஒருத்தர் செத்தா அந்த பக்கம் 40 பேர் சாவாங்க இந்த ப்ராக்சி சைட்ல இருந்து. கிட்ட அதே ஃபார்முலால தான் இங்க போய்கிட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எங்க எப்பதாங்க இந்த போர் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இப்போதைக்கு எவ்வளவு சொல்ல முடியாதுங்க, நான் அந்த டார்கெட்